ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி சங்கரச்சரிதம், அந்த தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கரச்சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 749 ஆரம்பிக்கிறது. சரி, இந்த புண்ணியகாலம் எதற்காக உண்டாயிற்று? வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் புனருத்தாரணம் பண்ணுவதற்காகத்தான். இந்த புண்ணியகாலம் ஸ்ரீ சங்கராவதாரம் ஏற்படாமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும்? பௌத்தம் முதலான மதங்களும் ஈஸ்வர பக்தியை சொல்லாத சாங்கியம், மீமாம்சை போன்ற மதங்களும் தான் ஒரேடியாக பரவியிருக்கும். அப்படி பரவி இருந்தால் அப்புறம் சிவராத்திரியும் ஸ்ரீராமநவமியும் மற்ற புண்ணிய காலங்களும் யார் கொண்டாடியிருப்பார்கள்? அத்தனை புண்ணிய காலங்களையும் அவைதிகம் அடித்து கொண்டு போயிருக்கும். ஏறக்குறைய அப்படிப்பட்ட கட்டத்தில் மற்ற எல்லா புண்ணிய காலங்களும் தத்தளித்து கொண்டிருந்த போதுதான் இந்த ஒரு புண்ணிய காலம் ஏற்பட்டு வேத வழியை மறுபடி நன்றாக நிலைநாட்டி அந்த புண்ணிய காலங்கள் அத்தனைக்கும் புத்துயிர் கொடுத்து அவற்றை நிலைநிறுத்திற்று. இன்றைக்கும் சிவராத்திரி, ஸ்ரீராமநவமி, கோகுலாஷ்டமி இத்தியாதியை நாம் புண்ணிய காலங்களாக கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு ஆச்சாரிய ஜெயந்தி என்ற புண்ணிய காலம் ஏற்பட்டது தான் காரணம். இந்த ஒரு ஜெயந்தி இல்லை என்றால் எந்த ஜெயந்தியுமே இல்லாமல் போயிருக்கும். ஜெயந்திகளையெல்லாம் ரட்சித்து கொடுத்த ஜெயந்தியாக இருப்பது ஸ்ரீசங்கர ஜெயந்தி என்பதால் தான் அந்த புண்ணிய காலங்கள் அத்தனையிலும் விசேஷமானது என்றது. ஜெயசப்தம் ஆச்சாரியோடு விசேஷமாக சேர்த்து ஜெய ஜெய சங்கரா என்று உலகமெல்லாம் முழங்குகிறது என்று சொன்னேன். அதில் இந்த ஜெயந்தி விசேஷத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். விமர்சையாக விழா கொண்டாடுக. எல்லா ஜனங்களும் இந்த விசேஷத்தை புரிந்து கொண்டு ஆச்சாரிய ஜெயந்தியை மகோத்சவமாக கொண்டாட வேண்டுமென்று எனக்கு ஆசை. அவர் பெயரை சொல்லிக்கொண்டு பிழைப்பதனாலேயோ என்னவோ அத்தனை ஜெயந்திகளையும் விட விசேஷமாக அவை எல்லாவற்றையும் தக்கி நிற்கச் செய்த இந்த ஜெயந்தியை கொண்டாட வேண்டுமென்று எனக்கு இருக்கிறது. ஆச்சாரிய ஜெயந்தி இல்லாவிட்டால் கிருஷ்ண ஜெயந்தி ஏது? நிருசிம்ம ஜெயந்தி, ராமநவமி எல்லாம் ஏது? ராமாயணம் இருந்திருக்குமா? கீதை இருந்திருக்குமா? எனக்கு பேராசை. அதை நிறைவேறுமோ இல்லையோ சொல்லி வைக்கிறேன். சங்கர ஜெயந்தி என்று எங்கே நடந்தாலும் அங்கே ஜனங்கள் படையெடுத்து போய் பிரசாத விநியோகத்தை அசாத்தியமாக்கிவிட வேண்டும் என்று பேராசை. இதை நான் சொல்லிக்கொண்டே போனால் என்றைக்காவது நிறைவேறாதா? எதற்காக கொண்டாட வேணும் என்றால் கொண்டாட்டத்தால் அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை, நமக்கே தான் ஸ்ரேயஸ். அவரை ஸ்மரிக்கிற புண்ணியம் ஏற்பட்டு சித்தமலம் போகும். நன்றியுணர்ச்சி என்பது மனுஷனாக பிறந்தவனுக்கு அவசியமோ இல்லையோ, நன்றி மறவாமை என்பதைத்தானே பெரியவர்களெல்லாம் மனுஷ லட்சணத்தின் உச்சியில் சொல்கிறார்கள். ஆகையால் நமக்கு இடைக்காலத்தில் அடைப்பட்டு போன மோட்ச மார்க்கத்தை மறுபடியும் திறந்துவிட்டு சனாதன தர்மத்தை புத்துயிர் கொடுத்து சிவராத்திரி என்றும் ஸ்ரீஜெயந்தி என்றும் ராமநவமி என்றும் பண்டிகைகள் கொண்டாடும் ஆனந்தத்தை கொடுத்தவரிடம் நன்றிக்கு அடையாளமாக அவருடைய ஜெயந்தியை பண்டிகைகளிலெல்லாம் பெரிய பண்டிகையாக கொண்டாட வேண்டியது நியாயம்தானே. தற்போது இந்த ஜெயந்தியின் மகத்துவம் போதிய அளவு ஜனங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கவில்லை. அதனால் தனியாக எங்கேயாவது யாராவது கொண்டாடினால் 10 பேர் கூட சேர்வதில்லை. மடத்தில் கொண்டாடினால் கூட்டம் சேர்கிறது. மக்கள் மேல் குற்றமில்லை. முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி உணர்த்தாதது எங்கள் தப்புதான். ஆழ்வார்களுக்கும் ராமானுஜர், தேசிகர், மணவாள மாமனிகள் முதலானவர்களுக்கும் பெருமாள் கோவில்களில் பிம்பம் இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மதாபிமானமும் நிறைய இருப்பதால் அந்த பெரியவர்களுடைய அவதார தினங்களில் ஆலய பிம்பங்களுக்கு விசேஷ பூஜை, புறப்பாடு, சாத்துப்படி என்று விமர்சையாக பண்ணுகிறார்கள். அப்பர், சுந்தரர் முதலான 63 நாயன்மார்களுக்கும் உமாபதி சிவம் முதலிய சைவ சமயாச்சாரர்களுக்கும் இதேபோல ஈஸ்வரன் கோவிலில் பிம்பங்கள் இருப்பதால் அவர்களுக்கும் விழா நடந்து விடுகிறது. வைஷ்ணவ சம்பிரதாயமாகவோ சைவ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் எல்லா சம்பிரதாயங்களுக்கும் மூலமாகவும் அவை யாவற்றையும் ஒப்புக்கொள்வதாகவும் உள்ள ஸ்மார்த்த சம்பிரதாயக்காரரான நம் ஆச்சாரியால் இருப்பதால் 2 கோயில்களிலும் அவருக்கு பிம்பம் இல்லை. வைதிக பூஜை உள்ளதாகவோ அவரால் யந்திர பிரதிஷ்டை போன்ற ஏதோ ஒன்று செய்யப்பட்டு அவருடைய விசேஷ சம்பந்தம் உள்ளதாகவோ இருக்கிற ஒரு சில கோவில்களில் மாத்திரம்தான் ஆச்சாரிய பிம்பம் இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.